வணக்கம் மக்களே, நான் உங்க ரம்யா முத்துராஜ். வெல்கம் டு அவர் சேனல். சோறு வச்சோம் பேரு வைக்கல. இன்னைக்கு என்ன ரெசிபியோட வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இந்த ரெசிபிய நம்ம நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்கோம். எல்லாருக்குமே நிறைய டைம் சொதப்பலாகி ஏதாவது ஒரு டைம் நல்லா வரும். ஆனா இனிமே எந்த சொதப்பலுமே இல்லாம பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செய்யற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். என்னன்னு பாக்குறீங்களா? பாய் வீட்டு ஸ்டைல்ல சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய டிப்ஸ் நான் இதுல கொடுத்திருக்கேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாஸ்மதி அரிசி 1 கிலோ இத ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். ஸோ அதனால இதுல நிறைய டிப்ஸ் கொடுக்க போறோம் உங்களுக்கு. ஒன்னொன்னா எல்லாமே பார்த்துட்டே இருங்க. இப்ப பாத்திரம் வச்சிருக்கேன். இது நல்லா அந்த பாத்திரம் ஹீட் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இன்னைக்கு நான் 1 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ண போறேன். ஸோ அதனால அதுக்குண்டான அளவு தான் நான் சொல்லுறேன். எப்பயுமே அடி கனமான பாத்திரம் பிரியாணி செய்யறதுக்கு எடுத்துக்கணும். அப்பதான் அடிப்பிடிக்காம நமக்கு நல்ல உதிரி உதிரியா கிடைக்கும். பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இந்த சமயத்துல 1 கிலோ பிரியாணி செய்ய போறோம் இல்லையா, அதனால 100 ml நெய் எடுத்துக்கலாம். அடுத்து ஆயிலும் 100 ml யூஸ் பண்ண போறோம். நெய்யும் ஆயிலும் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நெய்யும் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்ப இதுல 10 ஏலக்காய், 10 கிராம்பு, 3 துண்டு பட்டை. ஏலக்காய் கிராம்பு தான் பிரியாணிக்கு நல்ல வாசமா இருக்கும். இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா 400 கிராம் வெங்காயம் அதையும் இதுல சேர்த்துக்கலாம். இது நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல வர அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு கோல்டன் பிரவுன் வந்திருக்கு. ஆனா இன்னும் பிரவுனிஷா வரணும் நமக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி எவ்வளோ பச்சை மிளகாய் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரியாணிக்கு டேஸ்ட் பச்சை மிளகாய் தான் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணாம முழுசா போடுறோம். அதனால எண்ணெயில வதங்கின உடனே வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கேர்ஃபுல்லா அதை வதக்கி குக் பண்ணுங்க. எப்பயுமே பிரியாணி செய்யக்குள்ள ஒரு பொருள் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுத்த பொருள் சேர்க்கணும். இதுதான் இந்த பிரியாணி டேஸ்டா வர்றதுக்கான சீக்ரெட்டு. இந்த பச்சை மிளகாலாம் வெடிச்சு அதோட ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த பொருள் நம்ம சேர்க்கணும். ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. பச்சை மிளகாவும் வெடிச்சு அதோட ஸ்மெல் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம். 1 kg சிக்கன் இல்லையா, அதனால அதுக்கு 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். எதுக்காக நம்ம சிம்ல வைக்கிறோம்னா, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இதை நம்ம சிம்ல வச்சோம்னா அந்த அடி பிடிக்காம இருக்கும். இது எண்ணெய் தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு இத வதக்கணும். பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, 300 கிராம் அளவு தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் அடுத்த பொருளை நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம்.
பிரியாணி நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு கட்டு புதினா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு கட்டு கொத்தமல்லி அதையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிருச்சு. இப்ப வந்துட்டு வெறும் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மசாலா ஐட்டம் போடக்கூடியவே நம்ம வந்து ஸ்டவ் சிம்ல தான் வச்சுக்கணும். ஏன்னா மசாலாலாம் வந்து கறி பிடிச்சிடும், அப்புறம் அதோட ஃபிளேவரும் மாறிடும். அதனால மசாலா போடக்குள்ளேயுமே நம்ம வந்துட்டு சிம்ல தான் வச்சுக்கணும். இதுல நான் பெருசா வேற எந்த மசாலாவும் ஆட் பண்ணல, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா சிக்கன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ பிரியாணிக்கு வந்துட்டு சிக்கன் 1 கிலோ ஈக்குவல் ரேஷியோலயும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 1.5 கிலோ வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சிக்கனை போட்டதுக்கு அப்புறமா இது நல்லா வதங்கணும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், ஒரு பொருளும் எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அப்பதான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து நல்லா வரும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுத்து நம்ம வந்து அர்ஜென்ட் பண்ணாம நல்லா குக் பண்ணோம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு 100 ml தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ தயிர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. 1 கிலோ அரிசி வந்து நான் இந்த டம்ளர்ல வந்து அளந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த டம்ளர்ல 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊத்த போறோம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து அரிசி வந்து போடணும். இந்த தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும், கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதனால தட்டு போட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்கணும். அப்பதான் நம்ம வந்து அரிசி சேர்க்கணும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அரிசி பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ் தான் ஊற வைக்கணும், அதுக்கு மேல ஊற வைக்க கூடாது. இன்கேஸ் நம்ம செய்யறதுக்குள்ளார 20 மினிட்ஸ் மேல ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு வந்து நல்ல அரிசி உடையாம உதிரி உதிரியா வரும். 20 மினிட்ஸ் மேல ஆயிடுச்சுன்னா குழஞ்ச மாதிரி ஆயிடும். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டார்டிங்ல தான் நம்ம இந்த மாதிரி கிளற முடியும், இல்லைன்னா வந்துட்டு அரிசி உடைய ஆரம்பிச்சிரும். அதனால பார்த்து கிளறணும். அரிசி போட்டதுக்கு அப்புறமாவே நம்ம என்ன பண்ணிடலாம்னா லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுலாம். ஒரு லெமன் வந்து நான் பிழிறேன்.
இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நமக்கு உப்பு காரம் எல்லாமே வந்து பாத்துக்கணும். எதுனா கம்மியா இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அரிசி வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்கன்னா லைட்டா அரிசி எல்லாம் வெந்திருக்கு. இது என்ன ஆகும்னா மேல இருக்க அரிசி மட்டும் வேகாம இருக்கும். அதனால நடுவுல வந்து இந்த மாதிரி கரண்டியோட பேக் சைடு வந்து இப்படி விட்டு நம்ம பண்ணோம்னா அந்த மேல இருக்க அரிசி எல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கீழே இதுவாகும். ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம போட்டு கரண்டி போட்டு கிண்ட முடியாது, அரிசி உடைஞ்சிரும். இப்போ நான் வந்து இந்த டைம்ல கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். பாத்தீங்கன்னா அரிசி நல்லா மேல தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்துல வந்து நம்ம தம் போடணும். தம் போடுறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா தோசை கல்லு வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த குண்டானை இறக்கிடலாம். இறக்கிட்டு தோசை கல்லு நல்லா ஹீட் பண்ணிட்டேன் நானு. ஹீட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு மேல இந்த பிரியாணி பாத்திரத்தை இது மேல வச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத் வந்து ஈரம் பண்ணி வச்சுட்டு அது மேல வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை வந்து நனைச்சிட்டு இது மேல போட்டு இந்த பிளேட்டை இப்படி மேல வச்சு இதுக்கு மேல நம்ம ஒரு வெயிட் வைக்க போறோம். நான் வந்து இந்த பாத்திரம் ஃபுல்லா தண்ணி பிடிச்சு வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும். தண்ணி பிடிச்சு வச்சுட்டு இதுக்கு மேலயும் நான் ஒரு வெயிட் வச்சிருக்கேன். இப்ப இத வந்து நான் சிம்ல வச்சுட்டேன் ஸ்டவ். இதே இதுல வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து தம் போட போறோம். 15 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது இப்ப ஓபன் பண்ண மாட்டோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ஓபன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. தம் போடக்குள்ள 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு தம் போட்டோம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ 10 மினிட்ஸ் ஆயிருச்சு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் இதை ஓபனே பண்றோம். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு நல்ல வாசனை வருங்க. அவ்வளவுதாங்க, பாய் விட்டு ஸ்டைல்ல சிக்கன் பிரியாணி ரெடி. பாருங்க உங்களுக்கு அரிசி எந்த அளவுக்கு உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி அடி பிடிக்காமலும் வந்திருக்கு. சிக்கனும் நல்லாவே வெந்து வந்திருக்கு. பாருங்க கலரே எப்படி இருக்கு பாருங்க, இவ்வளவு சூப்பரா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பிகினர்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம், செய்யலாம். பாருங்க எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்க. அவ்வளவுதாங்க, சிக்கன் பிரியாணி ரெடி. நான் இப்ப வந்து இதை சாப்பிட போறேன். சோ நீங்களும் வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் பிரியாணி பிளேட்டிங் பண்ணியாச்சு. பாருங்க
கடையில வாங்குற மாதிரியே இருக்கு. அந்த கலர்ஃபுல்லா டேஸ்ட்டுமே ரொம்ப டேஸ்டா இருந்தது. பாய் வீட்டு ஸ்டைல்ல சிக்கன் பிரியாணி இனிமே எல்லாருமே பண்ணலாம். வீடியோ நீங்க எல்லாருமே ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.